நல்ல ஒரு அருமையான ஒரு வாக்குத்தத்தம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 60வது அதிகாரத்தில் 2வது வசனம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆனாலும் உன்மேல் இந்த இடத்துல தான் அந்த வித்தியாசத்தை கர்த்தர் வைக்கிறார். இருள் மூடும், காரிருள் சூழ்ந்து கொள்ளும், எல்லாம் நடக்கும். ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார். உன்மேல கர்த்தர் உதிப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அது பர்டிகுலரா உன்மேல என்று கர்த்தர் சொல்றதுக்கு காரணம் தெரியுமா? உன்னை கர்த்தர் சிநேகிக்கிறார். ஏதே இந்த உலகத்திற்கு தேவன் செய்ய நினைத்தாலும் அதை உன்னை கொண்டு தான் கர்த்தர் செய்ய நினைப்பாரா? அல்லேலூயா. இந்த உலகத்து இயேசுவின் பிறப்பு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய எல்லா மானிடனுடைய பாவத்திற்காகவும் அது ஒப்பு கொடுக்கப்பட்டது. ஆனால் யாரை தெரிந்து கொண்டார்னாக்கா, அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு பெண்ணை தேவன் தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு காரியத்தை சொல்கிறேன். ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணக்கூடிய ஒரு கர்த்தருடைய பிள்ளையை தான் கர்த்தர் தனக்காக பயன்படுத்துவாரா? எந்த மனுஷன், எந்த மனுஷி தன்னை தெய்வத்தினுடைய அன்பை உணர்ந்து தன்னை அர்ப்பணிப்பதற்கு ஒப்பு கொடுக்க ஆயத்தமாய் இருக்கிறாங்களோ அவர்களைத்தான் தனக்குரியவனாய் தெரிந்து கொண்டு அவர்களிடத்திலிருந்து தான் கர்த்தர் பிறப்பாராம். அல்லேலூயா. அவர்களிடத்திலிருந்து தான் மாற்றம் பிறக்கும், அவர்களிடத்தில் தான் அற்புதம் நடக்கும், அவர்களிடத்திலிருந்து ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் செய்வார். கையை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அதுதான் கிருபை. திரும்பி வாசிங்க பார்க்கலாம். இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும். ஆமா, நல்லா கவனிக்கணும். இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும். இந்த இடத்துல ஒரு காரியத்தை நீங்க யோசிக்கணும். ஆகாருடைய கண்கள் அடைக்கப்பட்டிருந்ததினால்தான் தனக்குண்டானவைகளை கூட அவரால் பெற முடியல. எனக்கு ஒன்று தெரியும், உனக்குண்டான ஆசீர்வாதம் புதுசா முளைக்க போகக்கூடிய ஒன்று கிடையாது. ஏற்கனவே கர்த்தர் உனக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கப்பட்டிருக்கிறவைகள் தான். ஆமேன் சொல்றவங்க மட்டும் கையை தூக்குங்க பார்க்கலாம். எனக்குண்டான ஆசீர்வாதம், நான் தேடிட்டு இருக்கிற, என் இருதயத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய, என்னை உயர்த்தக்கூடிய, எனக்கு நன்மை உண்டாக்க பண்ணக்கூடிய ஆசீர்வாதங்கள் புதிதாய் முளைக்கக்கூடிய ஒன்று அல்ல. தாங்க சைலண்டா இருக்கிறீங்க. புதுசா முளைக்கக்கூடியது அல்ல. ஏற்கனவே கர்த்தர் எனக்கு ஆயத்தப்படுத்தி வச்சிட்டாரு. ஆனா என்ன பிரச்சனை? இந்த காரிருள் என்னுடைய ஆசீர்வாதத்தை மூடி போட்டு வச்சிருக்குது. இந்த இருள் எனக்குண்டான பாதையை தெரியப்படுத்தல. இதுதான் பிரச்சனை. ஆண்டவர் எதுக்கு வந்தாருன்னு நம்ம கேட்கிறாங்கல்ல. அல்லையே சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு தெரியாத பாதையை எனக்கு தெரியப்படுத்த, எனக்கு கிடைக்காத ஆசீர்வாதத்தை எனக்கு தேடி கொடுப்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். ஒரு ஆமென் சொல்லுவீங்களா? எது கிடைக்கல சொல்லிட்டு நான் கலங்கிட்டு இருக்கிறேனோ அதை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுக்கறதுக்காகத்தான். பக்கத்தில் இருக்கும் கைப்பிடிச்சு பக்கத்தில் இருக்கவங்கள பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். இது வரையிலும் எனக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்களுடைய முழுமைகளை என் கண்ணு காணாம இருந்தது. அவைகளை கண்டுபிடிப்பதற்காகத்தான் இயேசு என்கிற ஒளி எனக்கு மேல் வந்தது. எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? அல்லேலூயா. வந்த நோக்கம் அதுதான். என்னுடைய பிரச்சனை தீரணும். அல்லேலூயா. வேற நோக்கம் கிடையாதுங்க. இயேசு வந்த நோக்கம் எது? என் பிரச்சனை தீரணும், எனக்குண்டான வழி கிடைக்கணும், என் பாதைகள் தெரியணும், எனக்கு விமோச்சனம் உண்டாகணும். என் கண்களுக்கு மறைக்கப்பட்டு இருக்கிறவைகள் எனக்கு இது கிடைக்கணும்ட்டு எனக்கு ஆசை அதிகம். ஆனால் நான் அதை தேடுவதற்கு எடுத்துக்கொண்ட முயற்சிகள் எல்லாம் வீணாக போயிடுச்சு.
வீணா போயிடுச்சு. ஆனால் ஒரு வெளிச்சத்தினாலே உன்னுடைய முயற்சிகளை அது மீண்டும் ஆசீர்வாதமாக மாற்ற முடியும். அந்த வெளிச்சம்தான் நீ நானும் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து என்கிற வெளிச்சம். நான் உங்களை பார்த்து சவால் விட்டு சொல்றேன், நீ கேட்டுட்டு இருக்கிற எத்தனையோ கேள்விக்கு இந்த வெளிச்சம் இந்த மாசத்துல உனக்கு பதில் கொடுக்கும். இந்த வெளிச்சம் உன் வாழ்க்கையில உனக்கு பதில் கொடுக்கும். உன் வாழ்க்கையில உன் இருதயத்துல நீ கேட்டுட்டு இருக்கிற உன் கேள்விக்கு, உன் மனசுல இருக்கிற எத்தனையோ ஏக்கங்களுக்கு, நீ நினைச்சிட்டு இருக்கிற எத்தனையோ காரியங்களுக்கு இந்த மாசத்துல உன் விடிவெள்ளியை போல உதிக்கிற ஒரு ராஜா அதற்கு பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். அதற்குண்டான விளக்கத்தை உனக்கு சொல்லுகிறவராக இருக்கிறார். உன்னுடைய தத்தளிப்பு எல்லாம் மாறி போயிடுமா, மாறி போயிடுமா? அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசி பாருங்க பார்க்கலாம். ஒளி என்றால் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, யோவான் எழுதின புஸ்தகத்தில் முதல் அதிகாரத்தில் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன், இந்த வசனத்தை கொஞ்சம் நல்லா நீங்க புரிஞ்சிக்கினா மட்டும்தான். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய், மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. அந்த கம்பேரிங் எப்படி கொண்டு வராரு பாருங்க. பிரசங்கத்தை கேட்கணுன்றது இல்லைங்க, வசனத்தை கவனித்தாலே பிரசங்கம் புரியும், பிரசங்கம் புரியும். இந்த பாருங்க, திருப்பி அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க பார்க்கலாம். அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாயிருந்தது. இந்த புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒளி என்பது ஒரு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனுக்கு சமமானதான். ஜீவன் உயிருக்கு சமமானதான். ஒளி என்பது என்னவா? உயிருக்கு சமமானதான். இன்னைக்கு அநேக மனுஷர்கள் ஒளியற்ற ஜீவனற்ற சரீரத்தை போல உலர்ந்து போய் கிடக்கிறார்கள். அப்படி உலர்ந்து போய் இருக்கிற மனுஷனுக்குள்ளே ஜீவனை புதுப்பிப்பதற்காகத்தான் ரட்சகர் இந்த உலகத்திலே பிறந்தாராம். அல்லேலூயா. வாசிங்க பார்க்கலாம் வசனத்தை திருப்பியும். அவருக்குள் ஜீவன் இருந்தது, இருந்தது. அந்த ஜீவன், அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, இருந்தது. அந்த ஒளி, அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஒளி இருளை பற்றாதபடி இருளை விளக்கி பாதுகாக்கிறது. ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இப்ப நல்ல கவனிங்க. ஆதாம் ஏவாளுக்குள்ள ஆண்டவர் ஜீவன் என்கிற ஒளியை கர்த்தர் வைத்தாரா. அந்த ஜீவன் என்கிற ஒளி கீழ்ப்படியாமையின் நிமித்தமாக மரித்து அந்த ஒளி இருளாய் மாறி போனது. அந்த இருளை மீண்டும் வெளிச்சமாய் மாற்றுவதற்காகத்தான் புதிய ஆதாம், நீ நானும் நேசிக்கிற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனிதனுடைய ரூபத்திலே 2000 வருடங்களுக்கு முன்பதாக உனக்காகவும் எனக்காகவும் தோன்றினார். அல்லேலூயா. அந்த ஆதாம் இழந்த ஜீவனை, அந்த ஆதாம் இழந்த உயிரை, அந்த ஆதாம் இழந்த வெளிச்சத்தை திரும்பவும் மனுஷனுக்குள்ளே கொண்டு வருவதற்காக இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சு பாருங்க. எபேசியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்தை வாசிக்கிற போது, ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. ஆமா, இந்த வசனம் இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும் நினைக்கிறேன். நல்லா கவனிக்கணும். தூங்குகிற நீ விழித்திருந்தால்தான் ஒளியை பற்றினவதற்கு உண்டான அடையாளங்கள் உன்னோடு கூட இருக்கும். தூங்குகிற நீ சடலத்திற்கும் தூங்குகிற நீ இருளுக்கும் ஒப்பாய் இருக்கிற ஒரு நிலைப்பாடுகளில் இருந்து நாம் விழித்து கொள்ள வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்குள்ள அந்த இருளை பற்றி இருக்கக்கூடிய சோர்வுகள், இருளை பற்றி இருக்கக்கூடிய அசாதாரணமான காரியங்கள்
நம்மிடத்தில் இருக்காதபடி நாம் ஞானம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அந்த வசனம் சொல்லுகிற காரியத்தை கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சு கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பதான் கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்று எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ அதாவது உன்னை பயன்படுத்துவதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறாரு. ஆனா பயன்படுவதற்கு நீ ஆயத்தமா இருக்கணும். நீ தான் டெடிகேஷன் பண்ணணும், டெடிகேட் பண்ணணும், நீ தான் பண்ணணும். நான் இப்படி வாழ்ந்துட்டேன், நான் இப்படி எல்லாம் இருந்துட்டேன், இனி என்ன பண்ண மாட்டேன், இப்படி இருக்க மாட்டேன், இப்படி வாழ மாட்டேன்னு சொல்லிட்டு உன்னை நீ சுதாகரித்து கொள்ளணும், கடவுள்கிட்ட ஒப்பு கொடுக்கணும். நான் இப்படியே வாழ்ந்தேனாக்கா என் வாழ்க்கை நரகமாயிடும், நான் இப்படியே வாழ்ந்துட்டேனாக்கா என் வாழ்க்கை யூஸ்லெஸ்ஸாக ஒரு வேஸ்ட்டாக போயிடும். அது என் வாழ்க்கை எனக்கும் என்னை சார்ந்திருக்கிறவர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கணும். அதனால் நான் என்ன பண்ணணும், என் சரீரத்தை பிரகாசிக்க பண்ணக்கூடிய தெய்வத்தோடு கூட ஒட்டி இருக்க பண்ண போகிறேன். அதுதான் கிருபை, அதுதான் கிருபை. எவ்வளோ அழகாக பவுல் அந்த எபேசு பட்டணத்துக்கு எழுதுகிற போது எவ்வளோ அழகாக சொல்கிறார் பாருங்க. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்துரு, மரித்தோரை விட்டு எழுந்துரு. உன்னுடைய அசதிகள் எல்லாம் உன்னை விட்டு நீ மாற்றிக்கோ, நீ இழந்த வெளிச்சத்தை திரும்பவும் பெற்றுக்கொள். எல்லாருக்குள்ளும் அந்த ரட்சிப்பின் பாதையிலே கர்த்தர் வருகிற போது ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் கொடுத்தாரு. அந்த வெளிச்சம் நமக்குள்ள இருக்கிறதா, அது இன்னைக்கும் அது எரிஞ்சிட்டு தான் இருக்குதா என்பதை நம்ம என்ன பண்ணணுமா, அப்பப்போ நம்மளை நினைப்பூட்டி கொள்ளணுமா, நினைப்பூட்டி கொள்ளணுமா. என் வெளிச்சம் அணைஞ்சு போச்சுனாக்கா என் வீடு இருள. அதுக்கு பிறகு சில பேர் பார்த்தீங்களேன் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. ஆனால் அவங்களால ஒரு ஸ்டெப்பு கூட மேலே வர முடியாது, ஒரு ஸ்டெப்பு கூட மேலே வர முடியாது. அவங்க கடினமான சில பேர் சொல்லுவாங்களே, இவங்கெல்லாம் இவ்வளோ சோம்பெல்லாம் இருக்கிறாங்க, இந்த ஒர்க்லாம் பண்ணால் இவங்க மேலே வந்துலாம் நினைப்பாங்க. ஆனால் அப்படி கிடையாது. சில பேர் பயங்கரமாக கடினப்படுவாங்க, பயங்கர ஒர்க் பண்ணுவாங்க. ரொம்ப அவங்க வாழ்க்கையில் முன்னுக்கு வரத்துக்கு என்னெல்லாம் அவங்களால பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் கடுகளவு கூட அவங்களால மேலே வரவே முடியாது. காரணம் என்ன தெரியுமா? காரணம் தெரியுமா? அவங்களை சுற்றிலும் இருக்கிற இருள் என்கிற பாவம். அவங்களுடைய கண்கள் கட்டப்பட்டிருக்கும், அவங்களை சுற்றி இருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் முடக்கப்பட்டிருக்கும். அவங்களுடைய அடுத்த ஸ்டெப்பு அவங்களை எழும்பி உலர்ந்த நிலையிலிருந்து அவங்களை துளிர்விட்டு எழும்ப பண்ணக்கூடிய ஆவி செத்து போயிருக்கும், செத்து போயிருக்கும். அப்படி ஆவி செத்து போய் கிடக்கிறப்போ ஒரு காலம் அவங்களால என்ன பண்ண முடியாது. இந்த பாருங்க, ஒரு கிளை செத்து போச்சுனாக்கா அதுக்கு மேலே ஒரு துளிரை கூட உங்களால் கொண்டு வர முடியாது, ஒரு சின்ன ஒரு துளிர்வை கூட கொண்டு வர முடியாது. அதில் துளிர் வேணும்னாக்கா அந்த கிளை காயாமல் இருக்கணும். அந்த கிளை காயாமல் இருக்கணும்னாக்கா அந்த கிளைக்குள்ள உயிர் இருக்கணும். அந்த கிளைக்குள்ள உயிர் இருக்கணும்னாக்கா வெளிச்சம் என்கிற கிறிஸ்துவுக்கு அந்த மரம் நிழலாக இருக்கணுமா. அப்போ தான் உன்னால் பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியும், பேலன்ஸ் பண்ணி நிற்க முடியும். இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தில் நீ நானும் வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். நமக்கு நம்மை உண்மையாக நடத்துகிற காரியங்கள் எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ தான் நம்மளால் வாழ முடியும். இன்றைக்கி நிறைய விஞ்ஞானிகள்லாம் சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்க, கண்களுக்கு தெரியாத ஒரு காற்று தான் மனுஷனை இன்னைக்கு வரையிலும் வாழ வச்சிட்ருக்குது. கண்களுக்கு தெரியாத ஒரு காற்றினால் மனிதனை வாழ வைக்க முடியுமானால் உன்னை சுற்றிலும் உன்னை நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ளணும். அந்த காற்றை அசைய செய்கிறவர் அவர். அந்த காற்று இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. நீ எத்தனை ஃபேன் போட்டாலும் சரி, எத்தனை ஏசி போட்டாலும் சரி, காற்றை கர்த்தர் மரக்காலில் அடக்கிட்டாருனாக்கா உன் சுவாசத்தை ஒன்றும் இல்லாமல் பண்ணிவிடுவார். அல்லேலூயா. அப்போ நல்லா புரிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அப்போ ஒளி என்றால் எனக்குள் இருக்கிற ஜீவனை குறிக்கிறது. இந்த ஜீவன் செத்து போகாமல் பாதுகாக்கணும். மனுஷனுக்கு 2 மரணம் உண்டு. ஒன்று உலக பிரகாரமான மரணம், 2வது ஆவிக்குரிய மரணம். நிறைய பேருடைய வாழ்க்கை ஆவிக்குரிய மரணத்தை
கண்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள ஒரு முளைப்பு இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள ஒரு துளிர்ப்பு இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள ஒரு எழுப்புதல் இல்லை. ஆவிக்குரிய வாழ்க்கையில் அவர்களுக்குள்ள ஒரு மாற்றம் இல்லை. செத்து போன ஒரு ஜீவியத்தை போல தங்களுடைய வாழ்க்கை சுற்றிலும் இருளாய் இருக்கிறது. கண்ணு தெரியுது, ஆனா அவங்களுக்கு முன்னாடி இருக்கிற ஆசீர்வாதம் தெரியல. அல்லேலூயா. ஆகாருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மறைபொருளுங்க. மிகப்பெரிய அந்த வசனம் சொல்றத பார்த்தீங்கன்னாக்கா ஆச்சரியமா இருக்கும். அவன் சொல்றான், நாக்கு வறண்டு சாக போற நேரத்துல தண்ணிக்காக அவ எவ்வளவு போராடி இருப்பா. ஒரு கிளாஸ் தண்ணி வேணும் சொல்லிட்டு எங்கெல்லாம் ஓடி இருப்பா, அழிஞ்சிருப்பா, எங்கெல்லாம் அதை ட்ரை பண்ணி இருப்பா. எங்குமே அவளுக்கு கிடைக்கலங்க. கடைசியில தான் ஷாவுட் அவளுதான் முடிஞ்சு போச்சு அப்படி சொல்லிட்டு தன்னை ஒப்பு கொடுக்கிறா. ஆனா அந்த நேரத்தில் அவளுடைய கண்கள் திறக்கப்படுகிறது. அவளுக்கு அருகாமையிலே ஒரு நீரூற்றை அவள் பார்க்கிறாள். அப்ப அது வரையில் அந்த நீரூற்று எங்க போச்சு? இன்னைக்கு பிரச்சனையே அதுதாங்க. இன்னைக்கு பிரச்சனையே அதுதான். உன் பக்கத்தில் இருக்க உனக்கு தேவையுள்ள ஆசீர்வாதம், உனக்கு தேவையுள்ள நீருற்று, உனக்கு தேவையான நன்மை, உனக்கு தேவையுள்ள சுகம் எங்கேயோ கிடையாது, யாருக்கிட்டே கிடையாது. உன் பக்கத்தில் தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. ஆனா உன் கண்கள் மூடப்பட்டு இருக்கிறது. கர்த்தர் அதை திறக்கட்டும், கர்த்தர் அதை திறக்கட்டும். எங்கே கிடையாது, எங்கே கிடையாது. உன் பக்கத்தில் தான் கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அதை கர்த்தர் காமிக்க ஆரம்பிச்சிட்டாருனாக்கா எல்லாமே உன் வாழ்க்கையில் சமாதானமாக இருக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. நீ கேட்கறதெல்லாம் கர்த்தர் உனக்கு பக்கபலமாக பக்கத்தில் வச்சிருக்கிறார். அது உன் கையில் கொண்டு வந்து நிச்சயமாக கர்த்தர் கொடுப்பார். அல்லேலூயா. சரி, ஒளி என்றால் தேவன் ஜீவனுக்கு மதிப்பீடாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஏன் அந்த ஒளி நமக்கு மேலே உதிக்கணும்? 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 6வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களிலே பிரகாசித்தார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இந்த வசனம் அழகா சொல்லுது. ஏன் ஒளி என்கிற ஜீவனை கர்த்தர் எங்களுக்குள்ளே கொண்டு வரணும்? ஏன் அந்த ஒளி நமக்குள்ள வரணும் சொல்லி கர்த்தர் நினைக்கிறாருன்னா, இந்த கொரிந்து பட்டணத்திற்கு பவுல் சொல்லுகிற போது அழகா சொல்றாருங்க. திரும்பி வாசிங்க அதை. இருளில் இருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன். நாங்க எல்லாம் எங்க இருந்தோம்? இருளுக்குள்ள தான் இருந்தோம். எங்க வாழ்க்கையே இதுதான்ட்டு நாங்க முடிவு பண்ணிட்டோம். இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் அழுது புலம்புனாங்க. எங்க வாழ்க்கை அவ்வளவுதான், எங்களை மாத்துறதுக்கு, எங்க ஜீவியத்தை மாற்றத்தின் பாதையில கொண்டு போறதுக்கு அவ்வளவுதான் யாரும் இல்லை. அந்த ஜனங்க அழுதாங்களாம். இஸ்ரவேல் ஜனங்க என்ன பண்ணாங்களா? அழுதாங்களாம். ஓன்னு அழுதாங்களாம். என்ன அழுதாங்களா? எங்களால் முடியல, செங்கலை சுமக்க முடியல, சாப்பாடு இல்லாமல் பசியில் எங்களால் வாழ முடியல, இப்படிப்பட்ட நிந்தைகளை எங்களால் சுமக்க முடியல, இப்படிப்பட்ட கொடுமைகளை அனுபவிக்க முடியல என்று சொல்லி தன்னை படைத்த தெய்வத்தை நோக்கி அவர்கள் அழுதார்களாம். ஆண்டவர் மோசேகிட்ட சொல்றப்ப அதை சொல்றாரு, ஆலோட்டுகளின் நிமித்தமாக என் ஜனங்கள் படுகிற நிந்தையை நான் பார்க்கவே பார்த்து. ஆமேன். எதனால? ஆலோட்டிகளின் நிமித்தமாய் என் ஜனங்களுக்கு மேலே இருக்கிற நிந்தையை நான் பார்த்தேன், அவங்க படுகிற வேதனையை நான் பார்த்தேன், அவங்க கஷ்டத்தை நான் பார்த்தேன், அவங்களுக்கு இதிலிருந்து ஒரு விமோசனத்தை கொடுக்க நான் எதிர்பார்க்கிறேன் அல்லில சொல்லிட்டு கொரிந்து பட்டணத்தில் இருக்கிறவளை பார்த்து சொல்கிறாரு, அன்னைக்கு அந்த ஜனங்க எந்த இடுக்கண்களுக்கு மத்தியில், எந்த அறியாமைகளுக்கு மத்தியில் அந்த ஜனங்க போராடிட்டு இருந்தாங்களோ அதே போல தான் அந்த கொரிந்தியரும் அறியாமைகளினால கண்கள் எல்லாம் கட்டப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தனாக்கா அடமானம் வைக்கப்பட்டவர்களைப் போல் இருந்தார்களா. கொரிந்து பட்டணத்தார் எப்படி இருந்தாங்களா? அடமானம் வைக்கப்பட்டவர்களை போல் இருந்தார். அதனால தான் கொரிந்து 1 கொரிந்தியர் 2 கொரிந்தியர் 2 புஸ்தகம் விவரிக்கப்படுகிறது.
2 விரிவாக்க புஸ்தகங்களை எழுதுகிறதற்கு பவுலுக்கு கர்த்தர் உதவி செய்தார். காரணம், அந்த ஜனங்களுடைய சிறையிருப்பு அப்படி இருந்தது, அந்த ஜனங்களுடைய அறியாமைகள் அப்படி இருந்தது, அந்த ஜனங்கள் கர்த்தருக்கு எப்படி இருந்தார்கள், எப்படி மாறினார்கள் என்பதை எல்லாம் அந்த புஸ்தகம் அழகாக கோடிட்டு காண்பிக்கிறது. அதனால்தான் பவுல் அழகா சொல்றாரு, திரும்பி வாசிங்க, இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய, ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு தெய்வம் இருக்கிறாரு பாருங்க, அவர் எனக்கு மேலே பிரகாசிக்க ஆரம்பிச்சிட்டார்னாக்கா நானா இருக்க மாட்டேன். எனக்குள்ளிருந்து ஒரு வெளிச்சம் வெளியில வரும், ஒரு பிரசன்னம் வெளியில வரும், ஒரு தயவு வெளியில வரும். அது ரொம்ப கடாட்சியமா இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இதை இன்னும் நம்ம தெளிவாக நம்ம பார்க்கணுன்னாக்கா, ஒரு கட்டத்தில் மோசேயை ஜனங்க மதிக்கலை, ஒரு கட்டத்தில் மோசேயை ஜனங்க மதிக்கலை, மோசேயினுடைய பேச்சுக்கு கீழ்ப்படியில, மோசே என்ன சொன்னாலும் அதற்கு குதர்க்கமாய் பேசுகிறவர்களாக இருந்தார்கள். அல்லேலூயா. நிறைய சபையில் கூட நிறைய விசுவாசிகள் இன்றைக்கி அப்படி தான் இருப்பாங்க. பாஸ்டர் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று செய்வாங்க, பாஸ்டர் ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று செய்வாங்க. அதனால தான் நிறைய ஆசீர்வாதத்தை நினைக்கிற நேரத்தில் நம்மளால் தொட முடியல. நிறைய தீர்மானங்களை, நிறைய திட்டங்களை நினைக்கிற நேரத்தில் தொட முடியாததற்கு என்ன காரணம் தெரியுமா? இன்னும் நீங்களும் நானும் எதிர்பார்க்கிற உயர்வை எட்டி பிடிக்காததற்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னாக்கா, நம்முடைய எண்ணங்கள் சரியா இல்லை, நம்முடைய எண்ணங்கள் சரியா இல்லை. நம்ம ஊழியக்காரர் நமக்கு ஒன்று சொல்லி கற்றுக் கொடுத்தாங்கனாக்கா நம்ம ஒன்று செய்ய நினைக்கிறது, நம்முடைய ஒரு எண்ணத்தை வெளிப்படுத்துறது. இல்லை 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 இது இப்படி தான் இருக்கணும், இல்லை இல்லை இது இப்படி தான் பண்ணணும், இதை இப்படி தான் செய்யணும், ஒரு யோசனை இருக்கிறது இல்லை. அவர் யார்? கடவுளுடைய மனுஷன். அவர் சொல்கிறது வந்துட்டு கடவுள் நமக்கு என்ன சொல்கிறாரோ அது தான் செய்வார். 40 நாட்களில் கானானை பிடிக்கணுங்க. எத்தனை நாளில் பிடிக்கணும்? 40 நாளில். யார் பிடிக்கணும்? யார் பிடிக்கணும்? யார் பிடிக்கணும்? இஸ்ரவேல் ஜனங்க. 40 நாளில் எகிப்தை விட்டுட்டு கானானை தொடணுங்க. ஆனால் எத்தனை வருஷம் நடந்தாங்க? என்ன கொடுமைங்க இது! 40 நாளில் தொட வேண்டிய ஆசீர்வாதத்தை 40 வருஷம் கொண்டுட்டு போனாங்களா? நிறைய தலைமுறைகள் இல்லை, ஆசைகளோடு கூட கிளம்பின நிறைய தலைமுறைகள் இல்லை. ஏன் தெரியுமா? முரண்பாடுகள், முரண்பாடுகள். நான் இன்னைக்கு உங்களை பார்த்து நான் தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், ஊழியக்காரனோடு கூட இருக்கிற முரண்பாடுகள் எல்லாம் விட்டுட்டு கடவுளுடைய மனுஷன் சொல்வது எங்களுக்கு நன்மைக்காகத்தான் என்றதை நீங்கள் எடுத்துட்டு அவனுக்கு பின்ன போக வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் எல்லாம் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் கர்த்தர் செய்வாராம், நேர்த்தியா செய்வாராம், நேர்த்தியா செய்வாராம். அன்றைக்கி மோசே சொல்கிறப்போ ஜனங்க அதை ஏற்றுக்கொள்ளலை. மோசே என்ன சொன்னாலும் அது குதர்க்கமான பதில் சொல்வது. ஒரு கட்டத்தில் மோசே வந்துட்டு செலுத்து போயிட்டான், மோசே வந்து விடாய்த்து போயிட்டான். ஆண்டவர்கிட்ட மேலே ஏறி சொல்கிறான், ஆண்டவர்கிட்ட சொல்கிறான், மேலே ஏறி என்னால் முடியல, என்னை விட்டுருங்க, இவங்கக்கிட்ட என்னால் போராட முடியல. நிறைய முறை நான் கூட சொல்லியிருக்கிறேன், ஆண்டவரே முடியல, என்னால் முடியல, என்னை விட்டுருங்கன்ட்டு நான் சொல்லியிருக்கிறேன். பல முறை இந்த ஜனங்களோடு கூட நான் போராடி போராடி மனசலிப்பை உண்டாக்கி நான் காயப்பட்டு இருக்கிறேன், என்னால் முடியல, என்னால் விட்டுருங்கன்ட்டு நான் பல முறை நான் கடவுள்கிட்ட நான் எனக்கு நானே நான் பேசி இருக்கிறேன். ஆண்டு சொன்னார், இல்லை இல்லை இல்லை, எனக்கு மேலே வா, நான் இருக்கக்கூடிய ஸ்தானத்திற்கு வா, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன். அப்போ ஆண்டவர் என்ன ஒரு பண்ணுறாருனாக்கா, அவர் இருக்கக்கூடிய ஸ்தானத்தில் மோசையை கொண்டு போயிட்டு அவருடைய வெளிச்சத்தினுடைய நுனியை மோசேக்கு மேலே கொண்டு வந்தார். அந்த மோசே சாதாரணமாக தான் இறங்கி வரான், மோசே சாதாரணமாக தான் இறங்கி வரான். இறங்கி வருகிற போது மோசேயினுடைய முகத்தை அந்த எதிர்த்து நிற்கிற ஜனங்களாலே பார்க்க முடியலங்க. மோசையை பார்த்து சொன்னார், நான் சொல்கிறத நீ கேளு, நீ சொல்கிறது அந்த ஜனங்க கேட்பாங்க,
அந்த மோசே கீழே இறங்கி வரும்போது ஜனங்கள்லாம், எந்த ஜனங்கள் வாக்குவாதம் பண்ணி அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய எழும்பி நின்னாங்களோ அவங்க கண்ணெல்லாம் மூடிட்டு, உன்னை எங்களால் பார்க்க முடியல, உன்னை என்னால் பார்க்க முடியல, உன் மூஞ்ச பத்திக்கோ அப்படின்னு சொல்றாங்க. பிரசன்ஸ் அது அந்த ஜனங்களுக்குள்ளே அதிகமாக இறங்கினது. ஆமென், அல்லேலூயா. 2 காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஒன்று, ஒளி என்றால் என்ன, ஏன் ஆண்டவர் அந்த ஒளியை உனக்குள்ளே வைப்பார். அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிற எல்லா இருள்களையும் மாற பண்ணுகிறதுக்கு, அந்த ஜனங்களுக்குள்ளே இருக்கிற முரட்டாட்டங்களை மாற பண்ணுகிறதற்கு கர்த்தர் ஜனங்களுக்கு மேலே உதிக்கிற ஒரு ஒளியாய் வந்தாராம். எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம், எல்லாம் அப்படி கண்ணை மூடுங்க பார்க்கலாம். தகப்பனை நோக்கி